இரண்டாவதாக மதீனாவுடைய ஹுத்பா ஷேக் அப்துல் பாரி சுபைத் ஹஃபிதுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சரிதையில் சில முக்கியமான பகுதிகள். சில ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சரிதை இருக்கிறது. உண்மையிலே அது பிறகு அறிவிப்பதற்கும் எழுதி வைப்பதற்கும் கடந்து செல்லும் வரலாறு அல்ல, எப்பொழுது வாசிக்கப்படக்கூடிய வரலாறு மாத்திரமல்ல, அது உண்மையிலே ரிசாலத் வாழ்க்கையை தூக்கி எழுப்பி செழிப்பாக்கிய ஒரு வாழ்க்கை சரிதை. அதே போன்று உள்ளங்களுக்கு அமைதி அளிக்கக்கூடிய உயிரோட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை சரிதை, உள்ளங்களை உயிர்ப்பிக்கக்கூடியது, பார்வையை ஃபித்னாக்கூடிய காலங்களிலே அகப்பார்வை வழங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சரிதை. எப்பொழுதுமே அது ஒரு கல்வி பயணம், கல்வி போதனை நிறைந்த ஒரு பயணம். எப்பொழுதுமே பிறந்தது முதல் கபர் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய விடயம். நபியுடைய கார் ஹெராவுடைய தனிமையில் இருந்தது முதல் வஹி வந்த நாள் முதல் மிம்பர் வரைக்கும் ரிசாலத்தை தூதுத்துவத்தை பிரகடனப்படுத்தியது வரை, அதே போன்று சோதனைகளுக்கு முகம் கொடுத்தது, அதே போன்று அதற்கான முட்டாயத்தங்கள் செய்தது, அதுக்கு பின்னால் நபிகளுக்கு வசதி வாய்ப்புகளை நல்ல இடம்பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்ததெல்லாம் பல பகுதிகளை கொண்ட ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான். இக்ரா என்ற ஓதுங்கள் வாசியுங்கள் என்ற சூரா அலக் 1 வசனத்திலிருந்து சலாம் வழக்கத்தை மானிக் கொண்டு ஹஜ்ஜத்துல் வதாயிலே இறுதியான ஆயத்துகள் இறங்கப்பட்டு அல்லாஹ்வுடைய கடமை தொழுகையை பற்றியும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய மனைவி மக்கள், பிள்ளைகள், அடிமைகள், ஊழியர்கள், இப்படியானுடைய உரிமைப்படி மனித உரிமைகளை பற்றியும் வசியத்து செய்த வரைக்குமான வாழ்க்கை சரிதை நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக பிறந்தார்கள். அது பலகீனம் அல்ல, அது உண்மையிலே வெளிரங்கம் ஒன்றும் இல்லாத போன்று இருந்தாலும் அது மிகவும் ஒரு எழுச்சிக்கும் செழிப்புக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கும் ஒரு தூண்டுகோலாக அமைந்தது. அது தவக்குல் அல்லாஹ் பக்கம் உண்மையான நம்பிக்கை வைப்பதற்கு தூண்டுகோலாக அமைந்தது. பின்பு அல்லாஹ் தன்னம்பிக்கை, அதில் உறுதிப்பாடு, யத்தீமென்று தான் ஒதுங்கவில்லை, தான் பலகீனப்படவில்லை, பல விஷயங்களை சாதித்தார்கள். அவருடைய நோக்கத்தை அது வாழ்க்கையை ஒளியூட்டக்கூடிய ஒளிப்பந்தத்தோடு அந்த வாழ்க்கையுடைய நோக்கம் மாறி செழிப்படைந்தது, பிரகாசமடைந்தது. விசுவாசனுடைய இதை உன்னதமான வெளிப்படையான தெளிவான அந்த வாழ்க்கை சரிதை உண்மை. அதுக்கு முன்னால் வாழ்ந்த கண்ணியமானவர்கள், பின்னால் வாழ்ந்த நல்ல மக்கள், கௌரவர்கள் வாழ்ந்த அப்படியான சரிதைகள் எல்லாம் ஒரு ஒளிமயமான ஒளி வீசுகின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றன. எப்பொழுதும் நிரந்தரமான ஒரு பதிவேட்டில் பதியப்படக்கூடிய ஒரு பெயராக அது மாறி இருக்கிறது. ஈமானை கொண்டு உயர்ந்த, இல்மை நிறைத்த, இல்மை அறிவு ஞானங்களை மிக பிரதானமாக முன்வைத்து செயல்பட்ட அப்படி நிரந்தர இடம் பிடித்த ஒரு வரலாறாக மாறி இருக்கிறது. இப்படி எழுச்சிக்கும் நாகரிக கலாச்சாரங்களுக்கும் ஒரு வித்திட்ட ஒன்றாக, உருவாக்கிய ஒன்றாக, அது அஸ்திவாரமாக மாறியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். உண்மையிலே அது உண்மையான அன்பு, பாசம், கருணை கலந்த ஒரு அன்பாக, உண்மையான ஒரு நட்பு, கூட்டு சேர்ந்த, அதாவது ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்கின்ற ஒரு குடும்ப வாழ்க்கையாக அமைந்தது. உண்மையிலே இப்படியான அமைப்பில் எந்த குடும்பம் அமைந்தாலும் அது உண்மையிலே சிறந்த குடும்பமாகத்தான் இருக்கும். எந்த விதமான பலகீனங்களும் இந்த குடும்பத்தில் ஏற்படாது, கருத்து முரண்பாடுகள், பிரச்சனைகள் ஏற்படாது. அது எப்பொழுதுமே சின்ன காரணங்களுக்காக வேண்டி சீர்குலையாது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாள். 40வது வயது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹெரா குகையிலே தனிமையில் இருக்கிறார்கள். சிந்தித்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை ஜிப்ரீல் இறங்குகிறார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் என்ற 5 ஆயத்தில் எடுத்துக்கொண்டு வெறும் அழைப்பு, அல்லாஹ் ஓதுமாறு கட்டளை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தின் பிறப்பின் ஆரம்பம், சமூகம் உருவாகக்கூடிய ஆரம்பம் தான் அந்த குர்ஆன் வசனம், நபித்துவம். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதினார்கள். அது சிறந்த ஒரு அறிவு ஞானத்தை மையப்படுத்தி அமைந்திருந்தது. அது ஈமானை கொண்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அந்த இஸ்லாமிய சமூகம். இந்த தூதுத்துவ நிரந்தர இக்ரா என்ற சூறாவை கொண்ட ஆயத்தை வசனத்தை கொண்டு ஆரம்பித்து உண்மையிலே அது பல செழிப்புகள், சமூகத்துடைய எழுச்சிகள், சிந்தனை ரீதியாக உண்மையான சிந்திக்கக்கூடிய புத்தி, ஈமான் கொள்ளக்கூடிய உள்ளம் என்று எப்பொழுதுமே வஹீயுடைய ஒளியிலே நிலை நிற்கக்கூடிய, எழுந்து நிற்கக்கூடிய, எழுச்சி பெறக்கூடிய சமூகம் என்று தொடர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள், நடுங்கி கொண்டு வருகிறார்கள். முதலாவது சந்திப்பு வஹீயிலே முதலாவது அனுபவம், எங்கும் அடைக்கலம், பாசம் காட்டக்கூடிய அடைக்கலம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை விட வேறெங்கும் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு ஆறுதல் தேடி வந்தார்கள். அவர்கள் உண்மையிலே மிக அமைதியாக, நிதானமாக அவர்கள் வரவேற்று அவர்களுக்கு எப்பொழுதும் வரலாற்று சின்னமாக, அடையாள சின்னமாக, நிரந்தர வார்த்தைகளாக பதிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். எல்லாம் உங்களை ஒருபோது வீணாக்க மாட்டான், நஷ்டப்படுத்த மாட்டான், கேவல்படுத்த மாட்டான், நீங்கள் இனபந்துகளை சேர்ந்து நடக்கக்கூடியவர்,
நீங்கள் உண்மை பேசக்கூடியவர், நீங்கள் பிறருடைய சிரமங்களை பொறுப்பேற்று நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய, சிரமங்களை போகக்கூடியவர், விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடியவர், கஷ்ட சிரமங்கள் நெருக்கடியான நிலைமைகளிலே சமூக பணி மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், இப்படியான வார்த்தைகளை சொல்லி அமைதிப்படுத்தினார்கள், தைரியம் கூட்டினார்கள். எனவே இது யார் யாரெல்லாம் இந்த வழிமுறையில் செயல்படுவார்கள் இவருடைய பண்பாடு உள்ளவர்கள் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், நஷ்டப்படுத்த மாட்டான் என்ற படிப்பினை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பதிலே நுணுக்கமான வழிகளை கையாண்டார்கள். அல்லாஹ் அப்படி தான் சொன்னார், உதிரா சபிரபில் ஹைக்மா வல் மவ்இலத்தில் ஹஸனா, ரப்பின் வழியின் பக்கம் நுணுக்கமாகவும் அழகிய உபதேசங்கள் மூலமும் நீங்கள் அழைப்பு விடுங்கள். நஹல் 125. எனவே நபியுடைய உள்ளங்களை தொடக்கூடிய அமைப்பில் நபியுடைய அந்த அழைப்பு பணி தொடர்ந்தது அழகான பொறுமையோடு, எப்பொழுதுமே தடைகளை தாண்டி செல்லக்கூடிய ஒரு தாவா பிரச்சாரமாக அழைப்பு பணியாக, அது எப்பொழுதுமே மடத்தனத்தில் இருந்தவர்களுக்கு அறிவு ஞானங்களை ஊட்டக்கூடிய ஒரு தாவத்தாக, கடின சித்தம் உள்ளவர்களுக்கு மிருதுத்தன்மை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தாவத்தாக அழைப்பு பணியாக மாறியது. என்ன சொல்லாதனுடைய தாவத்தை எப்பொழுதுமே உள்ளது உருவக்கூடிய ஒரு அருள் கிருப்பையாக அமைந்திருந்தது. அதில் எந்த அதிகார பாணிகளும் இருக்கவில்லை, அடக்கியாண்மை சர்வாதிகாரம் இருக்கவில்லை. உங்களை ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம், ரஹ்மத்தாகத்தான் அனுப்பியிருக்கிறோம் அழைத்தார்களுக்கு. அம்பே 107 சொந்தவினர்கள் உண்மையில் எப்பொழுதும் தடுமாறக்கூடியவர், தடுமாறக்கூடியவர்கள், கடின சித்தம் எல்லோரும் மிருதுவாக, தடுமாற்றம் உள்ளவருக்கு ரஹ்மத்தாக, எப்பொழுதுமே தீங்கிழைக்கூடியவரும் சைப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தாவத்தாக பணி அந்த பயணம் தொடர்ந்தது. கஷ்டமான காலங்கள், சிரமமான கட்டங்களில் கூட பொறுமை காத்தார்கள், சைப்புத்தன்மை கொண்டார்கள். மடத்தனத்தோடு நடக்கின்ற அந்த கட்டத்தில் கூட மடத்தனமாக நபியர்கள் பதில் கொடுக்கவில்லை, சைப்புத்தன்மையோடு பதில் கொடுத்தார்கள். கடினமாக நடக்கின்ற பொழுது கடின சித்தத்தோடு பதில் கொடுக்கவில்லை. உள்ளங்களை அல்லாஹ் பக்கம் மிருதுவாக வழிநடத்தினார்கள், மூடியிருந்த உள்ளங்களை திறந்தார்கள் அன்பின் மூலம். என்னுடைய காலத்தில் அதிகமாக ஓசைகள், மடத்தனமான கருத்துக்கள் உயர்ந்த ஒரு காலத்திலே, கூச்சடுகின்ற காலத்திலே வாழ்கிறோம். நுணுக்கமான நடைமுறைகள் குறைந்த காலம், நுட்பமான வழிமுறைகள் குறைந்த காலம். அதே போன்று மிக தேவை இருக்கிறது சமூகத்தை நபித்துவ வழிமுறைக்கு, நேரான வழிக்கு கொண்டு வந்து சேர்ப்பது. உள்ளங்களோடு உரையாட வேண்டும், நுணுக்கமாக உரையாட வேண்டும், அன்பாக உள்ளத்தோடு கலந்துரையாட வேண்டும், அதை பரிமாறிக்கொள்ள வேண்டும். கருத்துக்களை மிக மிருதுவாக உள்ளத்தை ஊட்பிக்கக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் பக்கம் அழைக்க வேண்டும். அப்படியான கட்டாய தேவை வெறுப்பூட்டக்கூடிய அமைப்பில் அல்ல, மிருதுவான அமைப்பில் நுணுக்கமான முறை நபித்துவ வழிகாட்ட நமக்கு தேவைப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடுகளை பற்றி பேசினால் உண்மையிலே வார்த்தைகள் பேசி முடிக்க முடியாது. அது உண்மையிலே ஒரு 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 உடலாக மாறிய குணங்கள். உடல் முழுக்குளம்தான் உடல், அது நடைமாறும் ஒரு கருணை, பாசம், அருள். அதே போன்று மன்னிப்பு அவர்களிடத்தில் ஒரு இயல்பாக இருந்தது, கொடைத்தன்மை அவருடைய பழக்கமாக இருந்தது, பணிவு அவருடைய வழிமுறையாக இருந்தது. தனக்கு அநியாயம் செய்வர்களை மன்னித்தார்கள், துண்டிப்பவர்களை சேர்ந்து நடந்தார்கள், தீங்கிழைத்தவர்களை கண்ணியப்படுத்தினார்கள், அரவணைத்தார்கள், கவலையுள்ளவர்களை ஆதரவாக அமைந்தார்கள். எப்பொழுதுமே அனாதையுடைய தலையை தடவக்கூடிய பராமரிக்கூடிய இருந்தார்கள், சிறுவர்கள் இறங்கான பெரியவர்களை மதித்தார்கள். எப்பொழுதுமே ஏழை பணக்காரன் மத்தியில் பாகுபாடு காட்ட மாட்டார்கள். சஹாபாக்கள் மத்தியில் அமர்வார்கள், சபைகளை ஒன்றார் அமர்வார்கள், அவருடைய பேச்சுக்களை காது கொடுத்து கேட்பார்கள், அவர்களுடைய நட்பாக மன ஆறுதலாக பழகுவார்கள், அவர்களை மனம் நிம்மதிப்படுத்துவார்கள். அவர்களில் ஒருவராக பணிவோடு நடந்து கொள்வார்கள். இப்படி இருந்தும் கூட அவர்களோடு ஒன்றரை கலந்து பழகினாலும் அவருடைய கண்ணியம், கௌரவம் சஹாபாக்களுடைய மக்களுடைய மனசுகளிலே ஆழமாக நிறைந்திருந்தது. அதே நேரம் உள்ளங்களை திருடக்கூடிய, கைது செய்யக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய அன்பு இருந்தது என்று சொல்லிவிட்டு, அதிலே கண்ணியமான தலை உடைக்கப்பட்டது, இரத்தம் மூடியது, முகத்தில் இரத்தம் மூடியது, இரத்தங்கள் எல்லாம் அப்படியே வழிந்தோடின. ஆனால் என்றாலும் வருத்தத்துடைய வருத்தங்கள் இருந்தும் என்னுடைய கூட்டத்தை மன்னிப்பாயாக, அவர்கள் தெரியாதனமாக செய்கிறார்கள் என்று அவர்கள் துஆ இஸ்திக்ஃபார் தான் செய்தார்கள். மக்கா வெற்றியுடைய நாள் தங்களுக்கு அநியாயம் செய்த இஸ்லாமியர்களுக்கு நபியர்கள் அநியாயம் செய்தவர்களெல்லாம் சூழ்ந்திருக்க, தன்னை வெளியாக்கியவர்கள், மதீனா மக்காவிலிருந்து விரட்டியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை தன்னுடைய கட்டுப்பாடு இருக்கின்ற பொழுது தலையை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். தண்டிக்கப்படுவோமா? அந்த கூட்டத்தில் கூட ஆதிக்கத்தை செலுத்தவில்லை, அகங்காரத்தை செலுத்தவில்லை, பெருமையாக நடந்து கொள்ளவில்லை. தண்டிக்க முடியும், பழிக்கு பழி வாங்க முடியும் என்றாலும் அவர்கள் வாளை அவர்கள் மீது வீசவில்லை, மன்னிப்பை தான் வீசினார்கள். வாளை உருவதற்கு பிற மன்னிப்பை வாரி வழங்கினார்கள். உங்கள் மீது இன்று குற்றம் பிடிக்க மாட்டேன், உங்களை குற்றம் பிடிக்க அல்ல உங்களை மன்னிப்பான என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்களுக்கு கூறிய விடயங்களை ஓதி காட்டினார்கள், மன்னித்தார்கள். அவர் இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் இரக்கமுள்ளவன் என்ற 92வது சூரா யூசுப் ஆயத்தை ஓதி அந்த வார்த்தைகளை தான் சொன்னார்கள். எனவே எப்படி பாருங்கள், உம்மத்துடைய இந்த உயர்ந்த பண்பு இயல்பாக கொண்ட உம்மத்துடைய நிலைமை என்ன இப்பொழுது, எப்படி அதில் இந்த பண்பு எப்படி ஊடுருவிருக்கிறதா என்று கேட்கிறார்கள் ஹத்தீப் அவர்கள். எனவே இப்படியான
படிப்பினைகளை கொண்டு எந்த அளவு நாங்கள் படிப்பினை பெற்றிருக்கிறோம், எப்படி நம்முடைய நடைமுறையில் எப்படி அது பரிசுத்தமாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிற இந்த பண்பாடுகள், தன்னுடைய தொடர்பாடல்களிலே எப்படி உயர்ந்த ஒரு சமூகமாக செயல்படுகிறோம், ஒற்றுமையிலே எப்படி பலமான சமூகமாக செயல்படுகிறோமா, உயர்ந்த சமூகம் உயர்ந்த கண்ணியம் கௌரவங்களை உயர்ந்த ஒரு சமூகமாக செயல்படுகிறோம் என்ற கருத்து கேள்விகளை கேட்டு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி சுல்லாசம் அவர்கள் உண்மையிலே எல்லா வரையறைகளையும் அளவுகோள்களையும் சிறந்த தலைவதியாக, சிறந்த நீதிபதியாக, சிறந்த ஆட்சியாளராக, உம்மத்தை வழிநடத்தக்கூடியவராக, இஸ்லாமிய கலாச்சார தூண்களில் நிலைநிறுத்தக்கூடியவராக, எப்பொழுதுமே நல்ல ஒரு பாசமுள்ள கணவராக, தன்னுடைய பிள்ளை விடயங்களை நல்ல கரிசனையாக செயல்படக்கூடிய ஒரு குடும்பத் தலைவராக, ஒரு நன்றி உள்ள அல்லாஹ்வுக்கு அடிமையாக, ரப்பின் முன்னால் நடுநிசி நின்று வணங்கக்கூடிய ஒரு நன்றி செலுத்தும் அடியானாக, கால் வீங்கும் அளவு வணங்கக்கூடியவராக, நல்ல சீர்திருத்தவாதியாக, நுணுக்கம் நிறைந்த சீர்திருத்தவாதியாக, சமூகத்துடைய ஆத்ம நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவராக, எல்லா பகுதிகளிலிருந்தும் ஒரு சிறந்த ஒரு தனித்துவமான முன்மாதிரியாகவும் ஒரு முன்னுதாரணம் மிக்க ஒரு ஆசானாகவும் செயல்பட்டார்கள். ஹஜ்ஜத்துல் வதா இறுதி முதலும் ஹஜ்ஜுமான ஹஜ்ஜத்துல் வதாவிலே அரஃபா மைதானத்தில் நின்றவனும் அவர்கள் மக்களுடைய உயிமான உள்ளங்கள் அலைமோத சூழ்ந்திருக்கும் நிலைமையிலே, லட்சக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்கும் நிலைமையிலே, உள்ளச்சத்தோடு அங்கே அமைதியாக இருக்கும் கைமெடுத்து கொண்டிருக்கும் நிலைமையிலே அரஃபா மைதானத்துடைய அந்த பிரசங்கம் தாரீக் வரலாறு அதை வரலாற்றில் மிக பிரபலியமான ஒரு முக்கியமான ஒரு தருணமாக பதியப்பட்டிருக்கின்ற அந்த நிரந்தரமான மக்களுடைய வாழ்நாளிலே உள்ளங்களை பதிந்து அந்த ஹுத்பாவை நிகழ்த்திருந்தார்கள். உண்மையிலே அது மிக திட்டமிடப்பட்ட முன்திட்டமிடப்பட்ட ஒரு அழகான தூரநோக்குள்ள ஒரு ஹுத்பாவை அமைந்திருந்தது. அதிலே உண்மையிலே கண்ணியமான விடயங்கள், சமூகம் எழுச்சி பெற வேண்டிய விடயங்கள் அனைத்தையும் வெளிப்படையாக முன்வைத்தார்கள். அதிலே சமத்துவத்தை, மக்கள் மத்தியிலே பாகுபாடுகளுடைய சமத்துவத்தை முன்வைத்தார்கள். எல்லா விதமான வேறுபாடுகளையும் அடியோடு இல்லாமலாக்கினார்கள். தராதரம் பார்ப்பது இல்லாமலாக்கினார்கள். எப்பொழுதுமே குடும்ப கௌரவம், சொத்து, செல்வம், நிறம், இனம் இதை வைத்து வித்தியாசங்கள் கிடையாது. எப்பொழுதும் உள்ளத்திலே ஈமானிய ஆன்மீக அந்த உயிரோட்டத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த அளவுகோலை தான் முன்வைத்தார்கள். தக்வாவை கொண்டுதான் ஏற்றத்தாழ்வு, பாகுபாடு, பணத்தை, படிப்பை, அந்தஸ்தை வைத்தல்ல. அதே நேரம் பெண்களுடைய இடத்தில் நல்லா அழகாக நடந்து கொள்ளும் அறிவினார்கள். அநியாயத்தை தடுத்தார்கள், எச்சரித்தார்கள். எப்பொழுதுமே மக்களுடைய உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று புத்திமதி சொன்னார்கள், உபதேசித்தார்கள். இறுதி ஹுத்பாவை, கண்ணியமான ஹுத்பாவை ஒரு உண்மையிலே ஈடேற்ற கயிறு என்று சொல்லலாம். நம்மை பாதுகாக்க நாம் பிடித்து கொண்டால் தப்பிவிடலாம். ஒரு வெற்றி யாப்பு, உண்மை மறுமையுடைய ஈருலக வெற்றியின் யாப்பு என்று சொல்லலாம். உங்களுக்கு நான் 2 விடயங்களை விட்டு சொல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவறமாட்டேன். அல்லாஹ்வுடைய வேதம் என்னுடைய வழிமுறை என்று சொல்லி இந்த ஹுத்பாவுடைய பகுதியை முன்வைத்துவிட்டு இஸ்திக்பார் செய்து பரக்கத்துக்கு அதுவாச்சு இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி முதலாவது ஹுத்பா முடித்துவிட்டு ஹுத்பா அம்சலவாத்த கூட பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிசாலத்தை ஏற்றி வைத்தார்கள், அமானத்தை நிறைவேற்றினார்கள், உம்மத்தை அழகான முறையில் நெறிப்படுத்தினார்கள், பராமரித்தார்கள், கண்காணித்தார்கள், நேர்வழி காட்டினார்கள், கலாச்சாரத்தை, நாகரிகத்தை நிறுவினார்கள். பொதுவாக இறுதிக்காட்டங்களில் நோய் அதிகரித்து கொண்டு போகிறது என்றாலும் நோயிலும் கூட அடிக்கடி மயங்கி விழுகின்ற காலத்திலும் கூட சமுதாயத்தை மறக்கவில்லை. இறுதி வசியத்தாக, உபதேசமாக தொழுகையிலே பேணுதலாக இருங்கள், தொழுகையை கண்காணித்துக் கொள்ளுங்கள், பேணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கின்ற அடிமைகள், வேலையாட்கள், கணவன், மனைவி மக்கள், பிள்ளைகள், இப்படியான உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கக்கூடியவர்கள் விடயத்திலே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்ற 2 அழகான உபதேசத்தை சமூகத்தை நினைத்து சொன்னார்கள். இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் முன்னோக்கி வெளியே அன்பு பார்வை பார்த்தார்கள். என்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே ஒரு பிரியாவிடை தோரணை விளங்கியது, ஒரு பாணி விளங்கியது. வீட்டுக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான ரூஹை ஆயிஷாவுடைய மடியிலே அமர்ந்த நெஞ்சிலை சாய்ந்த வண்ணம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார்கள். அல்லாஹ் ரூஹை வாங்கி கொண்டான். மதீனா முழுக்க அதிர்ந்தது. ஏன் மதீனா அதிர்ந்தவனுடைய ஒளி மங்கவில்லை. அது எப்பொழுதுமே ஒளி மேலோங்கி கொண்டே போகும். அவருடைய வாழ்க்கை முறை உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அவர்கள் மூமினுடைய உள்ளங்களில் வாழும் பொழுது எப்படி அந்த நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இடம் பிடித்திருந்த உயிரோட்டம் உள்ளதாக இருந்தது, அதே உயிரோடு அது வாழும், உறுதியாக இருக்கும். உடல் தான் மரணித்திருக்கிறது என்றாலும் அவருடைய அடையாளங்கள் எஞ்சியிருக்கின்றன, அமானுதம் எஞ்சியிருக்கின்றது. உம்மத்துடைய பொறுப்பில் இந்த அமானுதம் வந்திருக்கிறது. அதே வழியிலே உம்மத்து நடப்பது பொறுப்பு, அந்த சுன்னத்துகளை உயிர்ப்பிப்பது பொறுப்பு, நபியுடைய ரிசாலத்தை அகிலத்தாரில் எத்தி வைப்பது பொறுப்பு. யாரும் சிலர் உண்மையை நேசிப்பார், அவர் நபியுடைய வழிமுறையில் செயல்படுவார். தன் விடயத்திலும், குடும்ப விடயத்திலும், சமூக விடயத்திலும் நபியவர்கள் போன்று செயல்படுவார். எனவே உண்மையான அன்பு அது வெறும் வாயால் வாதிடுவதல்ல, நாவால் வாதிடுவதல்ல, நபியுடைய செயலை பின்பற்றுவதுதான் உண்மையான அன்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி அந்த ஆயத்தோடு ஸலவாத்தோடு துஆவோடு முடிக்கிறார்கள்.
அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்கிறான், நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் நபியே நீங்கள் சொல்லுங்கள் சமூகத்துக்கு என்னை நபியாகி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அதன் மூலம் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அதன் காரணமாக அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் கிருபை உள்ளவன் என்ற ஆல் இம்ரான் 31வது வசனத்தை ஓதி ஸலவாத் சொல்லுமாறு 90 ஆயத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் சுபைத் ஹஃபிதுல்லாஹ் தன்னுடைய ஹுத்பாவை முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவேளை தொடர்ந்து மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.